أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் மற்றும் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்கிறார்களோ வாழ இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இவற்றையெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்களோ அவற்றை எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது நாளை மீலாதுன் நபி என்று சொல்லி அந்த ஒரு பிறந்த நாள் நிகழ்வை எங்களுடைய ஊரில் இல்லாவிட்டாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டிருப்பதை காண்கிறோம். இந்த மீலாதுன் நபி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு கூடுமா கூடாதா என்று இந்த ஜுமாவிலே நான் பேச வரவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் அது கூடாது, அது பித்அத்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான ஒரு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கும் அவர்களை வெறுப்பதற்கும் இடையிலே உள்ள ஒரு பிரிகோடு மீலாதுன் நபி விழாவை கொண்டாடுகிறார்களா இல்லையா என்று பார்ப்பதுதான் என்பதை இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுகளிலே ஆட்சி செய்த அப்துல்லா பின் மைமூன் அல் கத்தாஹ் என்று சொல்லக்கூடிய யகூதியுடைய பரம்பரையிலே வந்த அவன் உருவாக்கிய இந்த மீலாதுன் நபி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மீலாதுன் நபி கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுப்பவர்கள், நேசிக்காதவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடாது, பின்பற்ற கூடாது என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த நேசத்தை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளமாக மீலாதுன் நபியை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை எப்படி வெளிக்காட்டுவது? எங்களுடைய நேசத்தின் வெளிப்பாடுகளை நாங்கள் எப்படி மக்களுக்கு காட்டுவது? அல்லது எப்படி எங்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிக்காட்டுவது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு விடையை சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மீலாதுன் நபியை வெறுக்கின்ற நாங்கள் சுன்னாவின் அடிப்படையிலே எங்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிக்காட்டுகிறோமா இல்லையா என்பதை ஒரு கணம் மீட்டி பார்ப்பதுதான் இந்த குத்பாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மீலாதுன் நபியை வெறுக்கிறோம், அந்த கொண்டாட்டத்தை வெறுக்கிறோம். காரணம், அது சுன்னாவுக்கு மாற்றமானது, அது பிதஅத்தானது, ஃபாத்திமியன்கள் உருவாக்கியது. சஹாபாக்கள் அதை செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காட்டித் தரவில்லை. ஆனால் காட்டித் தந்த அடிப்படையிலே நாங்கள் நேசத்தை வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதை மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு, மார்க்கத்தை இல்லாதவற்றையெல்லாம் மீலாதுன் நபி என்று செய்து கொண்டிருக்கிறது. இன்னமொரு கூட்டம் கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கலாச்சாரத்துக்கும் நாகரிகத்துக்கும் மாற்றமாக இன்று ஈசா நபி பிறந்த தினம் என்று சொல்லி, கிறிஸ்துமஸ் என்று சொல்லி, கலாச்சாரம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவுக்கு அல்லது காட்டி தராததை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டும் ஆபத்தானது. இஸ்லாம் என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராததை செய்வதும் பாவம். கலாச்சாரம் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராததை அல்லது மாற்றமாக செய்வதும் பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சகோதரர்களை பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் நிகழ்வு என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லி அதற்கு மாற்றமாக அவருடைய கலாச்சார நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதை பார்க்கிறோம். அவர் அந்த இடங்களிலே விளக்கேற்றுவதை பார்க்கிறோம். அவர்கள் அணிகின்ற தொப்பிகளை அணிந்து கொண்டு போட்டோக்களுக்கு போஸ்ட் கொடுத்து பேஸ்புக் போன்ற வலைத்தளங்களிலே அப்லோட் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அணிவதை போன்று ஆடைகள் அணிந்து கொண்டு அதை சந்தோஷமாக கழிப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு பட்டாசு கொளுத்துவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும்.
யார் இன்னொரு சமூகத்துடைய கலாச்சார நிகழ்வுகளை பின்பற்றி அந்த அடிப்படையிலே தன்னை மாற்றிக் கொள்கிறாரோ அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிக வேதனைக்குரிய விடயம், பாரதூரமான விடயம், நிகழ்வுதானே, ஒரு சந்தோஷம்தானே என்று நாங்கள் மாற்று மத கலாச்சாரங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு நிலைகளிலும் இருந்து நாங்கள் மாறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனத்திலே சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. லகத் கான லகும், உங்களுக்கு, நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு விடயங்களை இங்கே சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக. அப்படி என்றால் இந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாதாரணமாக ஆரம்பிப்பான். கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பது அர்த்தம். ஆனால் லகத் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்னால் போட்டு காட்டுகிறான். இரண்டும் சத்தியத்தை குறிக்கின்ற வசனங்கள், சொற்கள். அப்படி என்றால் அதனுடைய வசனத்துடைய பெருமதி எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள், ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரில், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லவில்லை, கொடுக்கல் வாங்கலில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லவில்லை, அல்லது ஹராம் ஹலால் பேணுகின்ற விடயத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லவில்லை, குடும்பம் நடத்துகின்ற விடயத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லவில்லை, எந்த ஒரு பகுதியையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையிலும், அவர்களுடைய ஒவ்வொரு நகர்விலும், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நாங்கள் எடுக்க தவறிவிட்டோம், படிக்க தவறிவிட்டோம். அதனால் மாற்று மத கலாச்சாரங்களிலே அடிபட்டு செல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே யகூதி நசாராக்கள் உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்து கொண்டு இதுதான் நாகரிகம் என்று காட்டினால் நாங்களும் அதை நுழைந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாமிய நாகரிகமா கலாச்சாரமா என்று பார்ப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பதில்லை. எங்களுடைய மனம் எதை வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மனம் எது தேவையில்லை என்று நினைக்கிறதோ அதை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய முஸ்லிம்களை பார்க்கிறோம், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறோம் என்று பேசிக் கொள்கிறோம். ஆனால் செயல்பாடுகளிலே அதை காணவில்லை. ஒரு நடிகரை நேசிக்கக்கூடியவன் அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறான், அந்த நடிகருக்காக மன்றம் அமைக்கிறான், அந்த நடிகனுடைய சிலையை வைத்து அதுக்கு பால் ஊற்றுகிறான். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கட்டம் வருகின்ற போது தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு, சூசைட் பண்ணிக்கொண்டு, தன்னைத்தானே எரித்துக் கொண்டு, அந்த நடிகனுக்காக என்னுடைய உயிரை நான் பிரித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், உயிருடைய பெருமதி தெரியாதவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், உங்களுடைய உயிரை விட நீங்கள் என்னை நேசிக்காதவரை நீங்கள் முஃமினாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யாருக்கு சொல்கிறார்கள்? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையினால் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையினால் போகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே இருக்கின்ற போது உஹது மலை ஆடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்பத் யா உஹத், உஹதே ஆடாதே, இன்னமா அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதான், உனக்கு மேலே ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து தான் சொன்னார்கள், உமரே, உங்களுடைய உயிரை விட நீங்கள் என்னை நேசிக்காதவரை நீங்கள் முஃமினாக முடியாது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடிக்க தெரியாது, உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய எல்லாவற்றையும் உங்களை விட நான் நேசிப்பது கிடையாது, ஆனால் என்னுடைய உயிரை உங்களை விட நான் நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன போதுதான் அதை சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது, அல் ஆன யா உமர், உமரே, இப்போதுதான் நீ சரியாக ஈமான் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கற்பனை செய்து பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நிலை என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்று எதையும் இழப்பதற்கு நாங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எங்களுடைய வீடு வாசல்களை இழக்க தயாராக இருக்கிறோமா? சஹாபாக்கள் இழந்தார்கள், நட்பை வெளிப்படுத்தி காட்டினார்கள், நேசத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள், ஈமானுடைய சுவையை அனுபவித்தார்கள். ஈமானுடைய சுவையை அனுபவித்த காரணத்தினால் எந்த கட்டத்திலும் அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அந்த நேசத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்வதை போன்று கேட்டு நடங்கள், நான் செய்யாததை நான் சொல்லாததை நீங்கள் செய்யாதீர்கள். இதுதான் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்குரிய அடையாளம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அதுக்குரிய அடையாளம் என்னவென்று கேட்டால், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தாடி வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பகுதியை எடுக்கிறார்கள், மற்ற பகுதியை விட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், யகூதிகளை பற்றி சொல்லுகின்ற போது, அஹ்லுல் கிதாபுகளை பற்றி சொல்லுகின்ற போது, நீங்கள் அவர்கள் சிலரை ஏற்று சிலரை மறுக்கிறார்கள். எது அவர்களுக்கு வாசியாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், எது அவர்களுக்கு செய்யலாம் போன்று இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், எது அவர்களுக்கு வாசியாக படவில்லையோ அதை மறுக்கிறார்கள், அதை விட்டு விடுகிறார்கள். ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك, அவர்களுக்குரிய கூலி என்னென்று கேட்டால், அவர்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் கேவலப்படுவார்கள், மறுமையிலும் அவர்கள் மிக கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னah இல்லா மன் அபா, என்னுடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமே சுவர்க்கத்துக்கு போவார்கள், எனக்கு சுவர்க்கம் வேண்டாம் என்று மறுப்பவர்களை தவிர. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கம் வேண்டாம் என்று ஒரு மனிதன் சொல்லுவானா? ஆச்சரியமாக கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கட்டுப்பட்டு நான் செய்ததை போன்று நான் சொன்னதை போன்று வாழ்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். வமன் அசானி ஃபகத் அபா, நான் சொன்னதற்கு மாற்றமாக யார் செய்வார்களோ
அல்லது நான் சொல்லாததை இபாதத் என்று நினைத்துக் கொண்டு யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள்தான் எனக்கு சுவர்க்கம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்று தாடி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வட்டிக்கு கொடுப்பார்கள். இன்னும் சிலர் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணுகிறேன் என்று சொல்லி தொழுகையில் மும்முரம் காட்டுவார்கள், நேரத்துக்கு தொழுது விடுவார்கள். ஆனால் குடும்பத்தோடு ஒன்றி வாழ மாட்டார்கள். குடும்பத்தோடு பிரச்சனைப்படுவார்கள். சகோதரனோடு பேசாமல் இருப்பார்கள். சகோதரர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். கரண்டைக்கு மேலே ஆடை அணிவார்கள். ஆனால் பெற்றோரை வெறுத்து நடப்பார்கள். அல்லது அண்டை வீட்டார்களோடு வெறுத்து நடப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, எல்லாமே இஸ்லாம் தான். எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் விளிர வேண்டும். எல்லா விடயத்திலும் வழிகாட்டி இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துறையிலே வழிகாட்டவில்லை என்று சொல்லிவிட்டார், அவர் மார்க்கத்திலிருந்து வெளியே போய் விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டார்கள். எல்லாவற்றுக்குமே வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார். வெறுமனே மீலாது விழா கொண்டாடிவிட்டால், இனிப்பு பண்டங்களை பகிர்ந்து விட்டால், கொடிகளை ஏற்றி சிறுவருடைய கையிலே கொடுத்து ஊர்வலம் வர வைத்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக அமையாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு மாற்றமானது. அதுக்கு பாவம் கிடைக்கும். அது பித்அத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த இடத்தில் ஒரு சுன்னா விடப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு பித்அத் வளர்ந்து விடும் என்பது உலமாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவு. நாங்கள் வயலை உழுதுவிட்டு செப்பனிட்டு விட்டு அங்கே வேளாண்மையை நாட்டாமல் ஒரு மாதத்துக்கு விட்டுவிட்டு அதை பராமரிக்காமல் மீண்டும் ஒரு மாதத்துக்கு பின்னால் வந்தால் அந்த இடத்திலே புல்லு முளைத்திருக்கும். இதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய நாகரிகத்தில், கலாச்சாரத்தில், எங்களுடைய செயற்பாடுகளில் எந்த இடத்திலே ஒரு சுன்னா விடப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு பித்அத் முளைத்துக் கொள்ளும். தொழுகைக்கு பின்னால் நீண்ட நெடிய துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதை விட்டோம், கூட்டு துஆ முளைத்தது. இப்படி எந்த இடத்திலெல்லாம் எந்த சுன்னாக்கள் விடப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாங்கள் ஒரு பித்அத்தை காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தவறிவிட்டோம். அதனால் எந்தெந்த இடத்திலெல்லாம் பின்பற்ற தவறி இருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் ஒவ்வொரு பித்அத்தை நுழைந்திருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? பித்அத் முளைத்திருப்பதற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே வாயினால் பேசிவிட்டால் மாத்திரம் போதாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறையிலும் சுன்னா வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய வீட்டிலே, தொழில் பீடத்திலே, படித்துக் கொடுக்கின்ற போது, வியாபாரம் செய்கின்ற போது, ஆட்சி அமைக்கின்ற போது, நண்பர்களோடு பழகின்ற போது, பள்ளிவாசலிலே இருக்கின்ற போது, சஹாபாக்களோடு சேர்ந்து பிரயாணங்கள் போகின்ற போது, எல்லா கட்டத்திலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை குறிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான பஷரம் மினல் பஷர், உங்களை போன்ற மனிதர் தான் அவரும். யுஃப்லி ஸௌபஹு வ யுஹ்லிபு ஷாத்தஹு வ யஹ்திமு நஃப்ஸஹு. இமாம் அஹ்மத் முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான். ஆனால் தன்னுடைய ஆடைகளை அவர்களே கழுகிக் கொள்ளுவார்கள். ஆட்டிலிருந்து அவர்களே பால் கறந்து வருவார்கள். தன்னுடைய தேவைகள் எல்லாம் தானே நிறைவேற்றிக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா, உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம்? எத்தனை பேர் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் எங்களுடைய ஆடைகளை துவைத்துக் கொள்கிறோம்? எங்களுடைய தேவைகளை எத்தனை பேர் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு எங்களுடைய மனைவிக்கு ஆறுதல் கொடுக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் தொழிலுக்கு போகிறோம், நீ வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் என்று பேசிக் கொள்கிறோமா இல்லையா? ஆபீஸுக்கு போகிறோம், அங்கே பெரிய பெரிய வேலைகள் கிடையாது, ஆனால் எங்களுடைய மனைவி எங்களுடைய வீட்டிலிருந்து எவ்வளவு வேலையை செய்கிறாள், உடுப்பு கழுகிறாள், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், காலையில் எழும்பி இரவு தூங்க போகும் வரை எவ்வளவு பறந்து பறந்து வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் பேசுகின்ற போது வீட்டிலே சும்மாதானே இருக்கிறீங்க, அதை செய்யலாம் தானே என்று பேசிக் கொள்கிறோம். நாங்கள் தான் இரவும் பகலும் ஓடி ஓடி தொழில் செய்வதாகவும் சம்பாதிப்பதாகவும் நாங்கள் பேசிக் கொள்கிறோம். எத்தனை பேர் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி புகழ்ந்து பேசுகிறார்கள்? எங்களுடைய மனைவிமார் எத்தனை பேர் எங்களை இந்த விடயத்திலே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பு அல் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்களா இல்லையா? மற்ற மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற போது இங்கிதமாக நடந்து கொண்டார்கள், மனதை புண்படுத்தாத அடிப்படையிலே நடந்து கொள்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே 10 வருடம் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையாவது நான் செய்த வேலையை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதே கிடையாது. செய்யாத ஒரு வேலையை ஏன் இதை செய்யவில்லை என்று ஒரு முறை கூட கேட்டது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே எப்படி இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய வேலைக்காரரோடு எப்படி இருந்திருக்கிறார்கள், மற்ற மனிதர்களோடு நிர்வாகம் என்று வருகின்ற போது எப்படி இருந்திருக்கிறார்கள்? பாரபட்சம் காட்டவில்லை, பொது சொத்துக்களை சுரண்டவில்லை, எல்லாவற்றிலுமே முன்மாதிரியாக இருந்தார்களா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருப்பு அடிமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தினாக இருந்தார்களா இல்லையா? சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரிஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஹந்தக் யுத்தம் நடந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னபோது ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? சதகாவாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஈச்சம்பழத்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சாப்பிட்ட போது அதை வாயிலே விரலை விட்டு வெளியே எடுத்தார்களா இல்லையா? எத்தனை வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம், ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் பேசுகின்ற போது உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற போதும் அந்த இடத்திலே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள், சஹாபாக்கள் இந்த இடத்திலே இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி இருப்பார்கள்? அலுவலகத்திலே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம், லஞ்சம் போன்ற ஏதாவது ஒரு விடயம் வருகிறது, இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி இருப்பார்கள்? குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி இருப்பார்கள்? ஆடை விடயத்திலே ஒரு விடயம் வருகிறது, எங்களுடைய தாடி விடயத்திலே வருகிறது, அல்லது ஏதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி இருப்பார்கள்? இப்படி பார்த்து பார்த்து பின்பற்றினால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். அவர்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் வாயினால் மாத்திரம் நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவில்லை, நேசத்தை வெளிப்படுத்தினார்கள், ஈமானின் சுவையை அறிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானின் மிகப்பெரிய ஒரு கடமை.
யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லையோ அவர் முஃமினாக இருக்க மாட்டார். அந்த நேசம் உண்மையான நேசமாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை விட்டுக் கொடுப்பதில் நீங்கள் இன்பம் காண்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் இதை விட்டுக் கொடுத்தேன், மனம் சந்தோஷப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நான் இதை செய்தேன், மனசு சந்தோஷப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பவில்லை என்பதற்காக நான் வட்டி வாங்கவில்லை அல்லது கொடுக்கவில்லை, மனம் சந்தோஷப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பவில்லை என்பதற்காக நான் லீசிங்கிலே வாகனம் எடுக்கவில்லை, அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் சுவையை அறிந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பிறக்கும். பார்ப்பதெல்லாம் இதை எப்படி இஸ்லாமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நாங்கள் சொல்லுவதும் பேசுவதும் நிஃபாக்தனமான விடயம் என்று சொன்னால் சந்தர்ப்பம் வருகின்ற போது நாங்கள் செய்து கொண்டு போய்விடுவோம். என்ன செய்ய, வேறு வழி இல்ல, யாரும் பார்க்கல, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு செய்யாமல் இருப்போம் என்று மாத்திரம் செய்து விடுவோம் என்று எல்லாவற்றையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றமானதை செய்து விடுவோம். எங்களுடைய திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் நண்பர்கள் ஒன்று சேருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர் விட்டுக் கொடுப்பார். உலக லாபங்களை மாத்திரம் அவர் பார்க்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு பஞ்சு மெத்தையை ஆக்கி தரவா, செய்து தரவா என்று கேட்டபோது அவர் சொன்னார், மா அலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அப்படித்தான் பின்பற்றினார்கள். ஒரு முறை ஜும்மா ஓதி கொண்டிருக்கிறார்கள், குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியின் ஓரத்திலே பல சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இஜ்லிசு, இரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பாதையினால் வந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வெயிலிலே இருந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு. மதீனாவிலே யாருமே திருமணம் முடிப்பதற்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கிவிட்ட ஒரு ஜுலைபீப் என்ற நபித்தோழரை ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்க சொல்லி செய்தி அனுப்பி இருக்கிறார் என்றதற்காக திருமணம் முடித்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா வரலாறுகளே? வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கிறோம் என்றால் எல்லா செயற்பாடுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் வர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பது பொய், அதிலே நிஃபாக் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே நேசித்து அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்படி வெளிப்படுத்தக்கூடிய, நடைமுறையிலே வெளிப்படுத்தக்கூடிய, பின்பற்றலிலே வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவரையும் ஆக்கி தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டிய முறை எந்த இடத்திலும் எந்த கட்டத்திலும் உலகத்தில் எந்த மூலை முடுக்களில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 10-11 வருடங்களுக்கு முன்னால் சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரலை இலங்கை முழுதும் பாதித்தது. எங்களுடைய ஊரையும் அது விட்டு வைக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றும் அதை நினைப்பவர்கள் அவருடைய மனதிலே புல்லரிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் அதை நினைக்கும் போது பயந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வடுக்கள் இன்றும் நிறைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுனாமி அடித்த நாள் நெருங்கிவிட்டது என்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களிலே அது சம்பந்தமான நிகழ்வுகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இது குறை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை மாத்திரம் விட்டுவிட்டு
இஸ்லாம் அதன் மூலம் எங்களுக்கு எதை சொல்ல வருகிறது என்பதை மறந்துவிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பெற வேண்டிய பல பாடங்கள் இருக்கின்றன. சுனாமியிலே மரணிக்க வேண்டிய பலர் அல்லது மரணத்தை நெருங்கிய பலர் அணுவளவு தப்பி, ஒரு நூலளவு தப்பி இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு வாழ்ந்த பலர் மரணித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை மரணிக்க செய்து எங்களை ஏன் உயிரோடு விட்டிருக்கிறான்? பலர் தப்பினார்கள் என்பதை விட பலர் தப்ப வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை பாதுகாத்தான். எங்களுடைய முயற்சியால் யாரும் தப்பவில்லை என்பதை அந்த தப்பியவர்கள் அறிவார்கள். ஒவ்வொருவரும் வீடுகளுக்கு மேலும் மரங்களுக்குள்ளும் மாட்டிக்கொண்டு தப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோமா இல்லையா? தன்னுடைய இன்னொருவருடைய மகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை கைவிட்டவர் பலர் இருக்கிறார்கள். சுனாமி அடிக்கும் வரையும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் சுனாமிக்கு பின்னால் நிவாரணம் எடுப்பதற்கு லைனிலே நின்ற சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். வீட்டிலிருந்து சோல் இல்லாமல் வெளியே வர முடியாத பல பெண்கள், விரும்பாத பல பெண்கள் ஆடை இல்லாமல் ஆங்காங்கே நின்றதை பல சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி, தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கண் முன்னால் வெள்ளத்தில் அடிபட்டு போகின்ற போது அதை எட்டி பிடிப்பதற்கு திராணியற்ற சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். வீடுகள் இல்லாமல் வீடுகள் உடைக்கப்பட்டு ஏனையோருடைய உறவினர்களுடைய நண்பர்களுடைய வீடுகளிலே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த நிகழ்வுகளை நாங்கள் மறக்க மாட்டோம். என்ன செய்வதென்று தெரியாமல் வீதியிலே அலைமோதிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது இதைவிட பயங்கரமான நிலை வரமாட்டாது என்று யாருமே சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை எங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டும். மறுமையிலே மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லக்கூடிய அரசாத்துல் கியாமாவிலே இதே நிலைதான். தன்னுடைய தாயை கண்டால் மகன் விரண்டோடுவான். அல் குர்ஆனிலே பார்க்கிறோமா இல்லையா? தன்னுடைய தந்தையை கண்டால் மகன் விரண்டோடுவான், பார்க்கிறோமா இல்லையா? நாங்கள் நரகம் போவதை யாருமே தடுக்க முடியாது. நாங்கள் சொர்க்கம் போவதை தடுத்துவிட்டு என்னுடைய இடத்திற்கு யாரும் போக முடியாது. தன்னை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் எல்லோரும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்திலே யாரும் யாரையும் உதவி செய்ய முடியாது. சுனாமியிலே பார்த்தோமா இல்லையா? குடும்பத்தை விட்டு ஓடிய பலரை பார்த்தோம். என்னவாவது செய்யட்டும், எப்படி உள்ளே போவது என்று தடமாறிக் கொண்டிருந்தவர்களை பார்த்தோமா இல்லையா? யாருமே காப்பாற்ற முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன். இப்படிப்பட்ட அழிவுகள் நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் பார்க்கவில்லையா? என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். சுனாமி போன்ற அழிவுகள் நடந்ததை அவர்கள் பார்க்கவில்லையா? பார்த்து அவர்கள் திருந்தவில்லையா? அவர்கள் தொழுகைக்கு வரவில்லையா? தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறவில்லையா? அவர்கள் போதை வஸ்துக்கள் பாவித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள் போதை வஸ்துக்களை விட்டு நல்ல மனிதர்களாக மாறவில்லையா? மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. சுனாமியிலே மரணித்தவர்களுக்கு யாருக்குமே அவர்கள் இன்று நாம் மரணிப்போம் என்ற விடயம் தெரியாது. திடீரென்று வந்த மரணம். இப்படிப்பட்ட மரணம் எங்களுக்கு வரும், எங்களுக்கு வந்தால் என்ன நிலை என்று நினைத்து உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் எங்களுடைய உள்ளங்கள் மாறவில்லை? அந்த சுனாமி போன்ற நிகழ்வு எங்களுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் செயற்பாட்டிலும் ஏன் மாற்றங்களை கொண்டு வரவில்லை? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான், அபலம் யஸீரு
அவர்கள் சென்று பார்க்கவில்லையா? فَتَكُونَ لَهُمْ قُلُوبٌ அவர்கள் அப்படி பார்த்துவிட்டும் சிந்திக்கிறார்கள் இல்லையே. ஒரு நூலில் தப்பிவிட்டு வந்தோமே, அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவோமே, அல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும் என்று ஏன் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். அப்படி பார்த்திருந்தால் அவர்கள் சிந்தனை பெற்றிருப்பார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள், அல் குர்ஆனை படித்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையை படித்தவர்கள் இப்படியான சம்பவங்களை காண்கின்ற போது விழித்துக் கொள்வார்கள். அப்படி பார்த்திருந்தால் அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பார்களே. அல்லாஹ் கேட்கிறான், அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்தது, இப்படியெல்லாம் நாங்கள் மாட்டிக்கொண்டோம், இன்னென்ன கட்டங்களிலே நாங்கள் திரும்பி வந்தோம், அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் என்று பலர் சொன்னதையும் அழுததையும், எங்களுக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுததையும் அவர்கள் கேட்கவில்லையா? அவர்கள் கேட்டிருந்தால் ஏன் அவர்கள் மாறவில்லை? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டுவிட்டு காரணத்தை சொல்கிறான். فإنها لا تعمل الأبصار அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் கேட்டார்கள், ஆனால் கண்கள் மாத்திரம்தான் ஒரு காட்சியை பார்ப்பதை போன்று அது பார்த்ததை தவிர உள்ளம் சிந்திக்கவில்லை. கண்கள் சரியாகத்தான் வேலை செய்தன, காதுகள் சரியான முறையில் தான் வேலை செய்தன, ஆனால் வலாகின் தஅமல் குலூப் அவருடைய உள்ளங்கள் இறந்து விட்டன, உள்ளங்கள் செத்து போய்விட்டன, உள்ளங்கள் மறந்து விட்டன, உள்ளங்கள் மரணித்து விட்டன. அதனால் அவர்களுக்கு சுனாமி அல்ல, அதைவிட பெரிதாக வந்தாலும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், படிப்பினை வரமாட்டார்கள், தொழுகைக்கு வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகிறான். இப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலையிலே மாற்றம் பெற வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்பார் நிறைய செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து உடனே மீள வேண்டும். வெறுமனே சுனாமியில் நடந்த நிகழ்வுகளை ஆங்காங்கே வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் பரப்பிவிட்டால் மாத்திரம் போதாது. அது பிரச்சனை இல்லை, அது தவறென்று சொல்லவில்லை, ஆனால் அதனோடு மாத்திரம் நிறுத்திவிடக் கூடாது. வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். தொழாதவர்கள் தொழுகையின்பால் வர வேண்டும், தர்மம் செய்யாதவர்கள் தர்மத்தின்பால் மீள வேண்டும். ஏனென்றால் இதை போன்ற ஒரு நிகழ்வு வந்தால் நானும் லைனிலே இருந்து நிவாரணம் எடுக்க வேண்டி வரும், கூடாரம் அடித்து அதிலே தங்க வேண்டிய நிலைமை வரும். யாருமே முடியாது என்று சொல்ல முடியாது, கண்களூடாக கண்ட விடயங்கள். எனவே சுனாமி அடித்து 10-11 வருடங்கள் கடக்கப் போகின்றன. இந்த நிலையிலே நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டு அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல வசனங்களிலே கூறி காட்டுகிறான். அப்படி மாறக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.